ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபியான ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபின்றது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான ப்ராசஸில் தாங்க சொல்லியிருக்கேன். வாங்க மேங்கோ ஐஸ்கிரீமை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பங்கனப்பள்ளி மாம்பழம் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாம்பழம் அவைலபிளாக இருக்கோ அந்த மாம்பழத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாம்பழத்தை தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் விப்பிங் க்ரீம், கேக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் இல்லாதவங்க ஃப்ரெஷ் க்ரீம் கூட எடுத்துக்கலாம். அடுத்து மாம்பழ ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து சுகர் பவுடர் தாங்க. சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்து வந்திருக்கேன். இப்போ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் விப்பிங் க்ரீம் 250 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஜில்லுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ பீசஸை இதோடு சேர்த்துக்கலாம். மேங்கோ பீசஸும் 250 கிராம் அளவுக்கு தாங்க இருக்குது. அடுத்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சுகர் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா விப்பிங் க்ரீம்லேயும் ஸ்வீட் இருக்கும், மேங்கோலேயும் ஸ்வீட் இருக்கும்ன்றதால சுகர் பார்த்து தான் சேர்த்துக்கணும். அடுத்து மூடியை சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். ஒரு வாட்டி நல்லா அரைஞ்சிருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியாக அரையலைங்க, இதை இன்னமும் நம்ம மிக்சியில் அரைக்கணும். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லாதவங்க விட்டுருங்க. இப்போ மூடியை சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா மேங்கோ ஐஸ்கிரீம் ப்ரீ மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. எங்கேயும் சின்ன பீசஸ் கூட இல்லாமல் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கோம். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் மிக்சரை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் மிக்சரை நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோன்றதால மூடி டைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து நம்ம பவுலுக்கு மொத்த மேங்கோ மிக்சரும் சேர்த்தாச்சு. அடுத்து இதை ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுடலாம். இதை இப்போ ஓவர் நைட் ஃபுல்லாகவுமே ஃப்ரீசரில் வச்சிடலாம். இல்லைன்னா 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடணும். அடுத்த நாள் மேங்கோ ஐஸ்கிரீமை நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளுடைய மேங்கோ ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு செக் பண்ணிடலாம். வாங்க, கையை வச்சு லைட்டாக செக் பண்ணிக்கலாம் மேங்கோ ஐஸ்கிரீம் கரெக்டாக இருக்கான்னு. அடுத்து ஒரு ஸ்பூன் இல்லைனா ஸ்கூப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கூப்பரை வச்சு கூட ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கரண்டியை வச்சு தாங்க ஸ்கூப் பண்ணி எடுத்திருக்கேன். நான் செய்கிற இந்த ஐஸ்கிரீமில் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்கிற ப்ராடக்ட் தாங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த சம்மருக்கு இந்த மாதிரியான வீட்லேயே செய்கிற ஹோம்மேட் ஐஸ்கிரீமை பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மேங்கோ ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி ஒரு பவுலில் சர்வ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இது மேலே சாப் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா பீசஸை கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ கலர்ஸோ எதுவுமே கிடையாது. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.